Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அறுபடை வீடுகளில் முதலாம் வீடான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் கோவில் வைகாசி விசாக பெருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்துச் சென்று முருகப் பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் சென்று விசாக கொரடு மண்டபத்தில் எழுந்தருளிய ஷண்முகர் மற்றும் வள்ளி தெய்வானையை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இரண்டாம் அறுபடை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை கோலாகலமாக பக்தர்கள் கொண்டாடினர். அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். புனித நீராடி அலகு குத்தியும் காவடி எடுத்தும் சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்தனர். மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மஞ்சள் நிற உடை அணிந்து பால் குடங்களை பாத யாத்திரையாக எடுத்துச் சென்று முருகனை தரிசித்தனர். கிரிவல பாதையில் பக்தர்கள் காவடி எடுத்து நடனமாடியபடி சென்று சுவாமியை வழிபட்டனர். முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகப் பெருமானுக்கு 108 சங்காபிஷேகம் செய்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப் பெருமானின் 5வது அறுபடை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் முன்னிட்டு ஷண்முகருக்கு 1008 தங்க வில்வ இலைகளை கொண்டு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 6வது படை வீடான மதுரை மாவட்டம் பழமுதிர் சோலையில் உள்ள முருகன் கோவிலில் வைகாசி மாதம் வசந்த உற்சவ திருவிழாவை ஒட்டி பால், இளநீர், தேன் உள்ளிட்ட 16 திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.